well today. We're delighted to see you watch this live stream. Once again, we welcome you in the name of Jesus and behalf of Bethany Church. Please stay tuned for the rest of the service. Once again, a very big thank you for those who are watching the service right now. Please go share, support, like and show your friends and family. Gather everyone together to watch the live stream. May God bless you. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். பெத்தானியா தேவாலயத்தின் நேரலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள், இதனூடாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என விசுவாசிக்கின்றோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளும் என் ஆண்டவரை உம்மை துதிக்க நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனை உங்கள் திருக்கரத்துக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த வார்த்தையை கொடுக்குற உமது தாசனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இன்னுமாய் அவரோடாய் ஆண்டவரே பல பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார், அவர்கள் மத்தியில் இறங்குவீராக ஆண்டவரே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆவியான ஒவ்வொருத்தர் மத்தியும் இறங்குவீராக ஆண்டவரே. அவர்களது குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. அப்பா, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒவ்வொருத்தர் மத்தியில் ஆண்டவரே, பலவீனங்கள் மத்தியில் வாழ்கிற ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. தேவைகள் குறைவுகளோடு இருக்கிற ஆண்டவரை நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா இந்த ஓய்வு நாளும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. துதி கன மகிமையாவும் நீர் ஒருவருக்கே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எனும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். In the mighty name of Jesus, we welcome you all this morning to our live stream. இந்த காலை வேளையில் எப்படியாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy that you are here with us today. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். We have gathered here today to worship the Lord. நாம் எந்த இடங்களிலே இருந்தாலும் இருக்கிற இடங்களிலெல்லாம் நாம் கர்த்தரை முழு மனதோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையிலே Wherever we are, let us all just worship the Lord with a grateful heart. நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி ஆராதனை செய்வோம். Let us all clap our hands and open our mouths and worship the Lord. இந்த காலையில என்ன பாரங்கள் வேதனைகள் நமக்கு உண்டோ எல்லாவற்றையும் கர்த்தர் மீது வைத்து விடுவோம். Whatever sadness or a burdened heart we have, let us give it unto the Lord. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். Let's all sing together. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, Dear brothers and sisters, இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவனுடையவராக இருக்கிறார். this morning the Lord will worship Him. என்ன போராட்டங்கள் என்ன வேதனைகள் இருந்தாலும் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம். Whatever obstacle we may have, let us put it unto the Lord. அவர் நம்மோடு இருக்கிற தேவன், He is a Lord that is always with us. நம்மோடு வழி நடந்து வருகிற தேவன். He is always walking beside us. அவரே நம்முடைய கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணார். Let us praise the Lord now. ஹல்லேலூயா. எல்லா கனத்த மகிமை இந்த காலையிலே அவருக்கு செலுத்துவோம். Let's all give all our worship and ஸ்தோத்திரம் praises to கர்த்தாவே. Him. எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all open our mouths and worship ஸ்தோத்திரம் Him. கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் Yes, அம்மா. Lord Jesus, உம்மை praise உயர்த்துகிற you. நீ ஜீவனுள்ள தேவன் என்றபடினாலே உம்மை உயர்த்துகிறோம் Yes, கர்த்தாவே. Lord Jesus, we lift you high. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். Jesus, we நன்றி give you all செலுத்துகிறோம். thanks, O உம்மை Father. உயர்த்துகிறோம் இந்த We காலையிலே. lift your name on high this உம்மை morning. உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், We lift you, மகிமைப்படுத்துகிறோம் Jesus. சுவாமி. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yes, ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே நீ தகுதியானவர் சுவாமி. எல்லா கணத்துக்கும் நீ தகுதியானவர். Yes, Lord Jesus, you are ஹல்லேலூயா. worthy of all, Lord ஹல்லேலூயா. Jesus, we ஹல்லேலூயா. praise you. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற இந்த காலையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம், We lift your name மகிமைப்படுத்துகிறோம், on high this மகிமைப்படுத்துகிறோம். morning. எல்லாரும் We ஒரே lift you ஆண்டவர் high, ஸ்தோத்திரம் Lord பண்ணுவோம். Jesus. எல்லாரும் Let us all worship the Lord. எல்லாரும் கரங்களை Let's உயர்த்தி all- அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இந்த காலையில. ஹல்லேலூயா. Let's all ஹல்லேலூயா. put our hands up and ஓ praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், We நன்றி give you செலுத்துகிறோம் thanks, அம்மா. O Father. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes, Lord நன்றி Jesus, ராஜா, we நன்றி give you செலுத்துகிறோம். thanks, O ஹல்லேலூயா. King. ஹல்லேலூயா. இந்த காலையில நீர் எல்லா கணத்துக்கும் நீர் பாத்திரர் சுவாமி. Yes, so Father, you are worthy of ஹல்லேலூயா. all, ஹல்லேலூயா. Jesus. நீர் எல்லா கணத்துக்கும் நீர் பாத்திரர். Yes, you are உம்மை worthy of all, உயர்த்துகிறோம், Jesus. We lift your உயர்த்துகிறோம், name on உயர்த்துகிறோம், high, உயர்த்துகிறோம் Father. நாதா. We lift ஓ you. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Praise you. ஓ ஹல்லேலூயா. உம்மைக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். We give you thanks, O Father. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். Father. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You deserve the glory and the honor, for we lift our hands in worship and lift your holy name. You deserve the glory and the honor, for we lift our hands in worship and lift your holy name. For you are great, you do miracles so great. There's no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. மகிமையுமக்கே, துதிகளுமக்கே,
எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். மகிமையுமக்கே, துதிகளுமக்கே. எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாயொருவர் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாய் ஒருவர் இல்லை. You deserve the glory, you deserve the glory and the honor, for we lift our hands in worship, we lift your holy name. You deserve the glory and the honor, for we lift our hands in worship and lift your holy name. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. மகிமையுமக்கே, துதிகளுமக்கே. எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். மகிமையுமக்கே, துதிகள் உமக்கே. எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாயொருவர் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாய் ஒருவர் இல்லை. பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாயொருவர் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாயொருவர் இல்லை, உமக்கீடாய் ஒருவர் இல்லை. For you are great, you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை வைத்து அப்படியே ஆண்டவரை நமஸ்காரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah. Just worship பண்ணுங்க, அப்படியே worship பண்ணுவோம் எல்லாரும். Hallelujah. நம்ம எந்த இடங்களில் இருந்தாலும் இருக்கிற இடங்களில் இரு கரங்களை வைத்து அப்படியே ஆண்டவரை ஆராதனை செய்வோம். Hallelujah. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் நாதா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ, நீர் ஆராதிக்கப்படத்தக்கவர் சுவாமி. ஹalleluya. நீர் உயர்த்தப்படத்தக்கவர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர். ஓ ஹalleluya. இந்த காலையில நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹalleluya. இந்த காலையில உயர்த்துகிறோம் இயேசப்பா. ஓ, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ஓ ஹalleluya, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya. Thank you Jesus.
Hallelujah. Thank you, Master. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் இரு கரங்களை வைத்து அப்படியே ஆராதனை செய்வோம். ஹalleluya, ஹalleluya. அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரிக்கிறனாதா, ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ஓமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah, hallelujah. Oh Lord, we worship you. உம்மை ஆராதனை செய்கிற கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை நல்ல தேவனப்பா, ஸ்தோத்திரம். எத்தனை அன்புள்ளவர், எத்தனை இரக்கமுள்ளவர். நான் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த காலையில் எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவனே, ஆராதனை நடுவில் வாசம் பண்ணுகிறவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.
lift your ஓ name. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயினும் அதிகமாய் எங்களை நேசிக்கிறவரே, உம்மை நேசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் You ஸ்தோத்திரிக்கிறோம். love us like our mother. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ இந்த நாமுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இந்த காலையில. ஹalleluya. Let your name alone Oh, be my magnified this ஸ்தோத்திரிக்கிறோம். morning. Thank you Lord, thank you Jesus. Oh hallelujah. Your majesty I can but bow, I lay my all before you now in royal robes. I don't deserve, I need to serve your majesty. Your majesty I can but bow, I lay my all before you now in royal robes. I don't deserve, I need to serve your majesty. You are high and lifted up, you are high and lifted up, you are high and lifted up. There is no one else like you. You are high and lifted up, you are high and lifted up. There is no one else like you. Mahimaye, மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே, உந்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே, உந்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாருண்டு? Your majesty I can but bow, I lay my all before you now in royal robes. I don't deserve, I need to serve your majesty. Mahimaye, mahimaye மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே, உந்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். Hallelujah. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், We lift your மகிமைப்படுத்துகிறோம். name alone. We magnify you. எல்லா கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். We give you all praise and worship. இந்த காலையில நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. This morning, you alone should be praised and worshipped. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே,
My dear children in Christ, இந்த காலை வேளையிலும் நேரலை மூலமாக உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். once again we are delighted to see you through the online transmission this morning. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பெத்தானியா சபைகளின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். On the sweet name of our Savior Jesus Christ, we welcome you on behalf of Bethany Church. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பாய்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். I give thanks to God for the greatest opportunity to share the word of God amongst you today. இன்றைய நாளிலும் கர்த்தர் என்னோடு பேசிய காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பாய்ந்து கொள்கின்றேன். I would like to share the things that God spoke to me about. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல அந்த வார்த்தை என்னோடும் பேசுகிறது, உங்களோடும் பேசுகிறது. The word of God is a double-edged sword. It speaks to me and it speaks to you. நானும் என்னை ஆராய்ந்து பார்த்து நானும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. அதே போல இதை கேட்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற அன்பு ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுவாராக. There are things that I need to examine myself and change, and similarly let the word of God intercede with each one of you who are listening today. கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து பின்பதாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். Shall we close our eyes and have a small prayer and then cross over to the word of God? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. Holy Heavenly Father, we give thanks to you. என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கட்டும். With the words of our mouth and the thoughts of my heart be delightful in your presence. நீரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். You are the way, truth and the life for இந்த us. நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் புறப்பட்டு Let வரட்டும். your word of God come mightily, powerfully amongst us. உம்முடைய நாமம் ஒன்றே Let மகிமைப்படட்டும். your name be glorified on it. எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீர்களாக. Intercede with each one of us, O எங்களுடைய Father. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தார். Lord, help us to examine our hearts. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட கிருபை செய்தல்லுங்க. Give us the grace that the inner man be renewed daily. தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் இடமாய் விருத்தி அடைய உதவி Let செய்தல்லுங்க. us expand in the knowledge of God. Help us, O Father. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுக்கு முன்பு பிரீத்தி. The title of my sermon today is Commendable Before God. தேவனுக்கு முன்பு பிரீத்தி என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கின்றேன். I'm going to speak to you on the title Commendable Before God. இந்த பிரீத்தி என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. There are many definitions for the word commendable. பிரீத்தி என்று சொல்லுகிற பொழுது தேவனுக்கு முன்பதாக பாராட்டுதல் என்றும் பொருள்படும். But the meaning of commendable means it's being honored in front of God's eyes. நான் எடுத்த வேத பகுதியிலே அங்கே 2 தடவைகள் அங்கே பிரீத்தி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். In the scriptures that I've taken today, we can see that the word commendable is used twice. தேவனுக்கு முன்பதாக பலவிதமான காரியங்கள் காணப்படுகின்றது, பிரீத்திக்குரிய காரியங்கள் காணப்படுகின்றது. There are so many commendable things before God. ஆனால் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேசவிருக்கின்றேன். But I would like to speak to you about one particular thing today. தேவனுக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் பிரீத்தியாய் இருக்கும், அதன் மூலமாக எப்படியாக கர்த்தர் பாராட்டுவார் என்பதை குறித்து அநேக காரியங்கள் இருக்கின்றது. There are so many things as to what is commendable in front of Christ and how he will praise us. ஆனால் இந்த காலை வேளையிலும் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் முன்வைத்து கடந்து செல்ல But பிரியப்படுகின்றேன். I would like to place one particular point in front of you this morning. என்னோடு கூட வேதாகமத்தை தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 1 பேதுருவின் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கப் போகின்றோம். Please turn your Bibles with me to 1 Peter chapter 2 verse 20, which is what we are going to meditate today. 19 20 ரெண்டையும் சேர்த்து நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். It's actually 19 and 20. ஆகவே தயவு செய்து வேதாகமங்களை வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 319. ஆகவே எடுத்து வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். So those who are at home, please turn your Bibles to the New Testament, page number 319, and when you take the Bible scriptures and read, the Holy Spirit will intercede with you. வாசிப்போம். Let us read. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாயிருக்கும். So verse 19 says, for it is commendable if someone bears up under the pain of unjust suffering because they are conscious of God. But how is it your credit if you receive a beating for doing wrong and endure it? But if you suffer for doing good and you endure it,
this is commendable before God. பாருங்கள் 19வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் கடைசி பகுதியிலே அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. So at the end of verse 19 we say that if you suffer the pain of unjust suffering and it's commendable in the eyes of God. 20வது வசனத்திலே இரண்டாவது பகுதியை நாங்கள் வாசிப்போமானால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாய் இருக்கும். And in the second part of verse 20 we see that but if you suffer for doing good and you endure it, this is commendable before God. ரெண்டு ஒரே காரியம் தான், ஆனால் சற்று வித்தியாசமாக அங்கே ஆவியானவர் கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். It is the same thing but we can see the Holy Spirit revealing slightly differently to each one. 19வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் பொறுமையாக சகித்தால். In verse 19 we just saw that you suffer bear up the pain. இரண்டாவது 20வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பொறுமையோடு சகித்தால். And in verse 20 we see if you endure it. பாருங்கள், இன்றைக்கு பொதுவாக நாம் செய்யாத தவறுக்காக பாடுபடும் போது பொறுமையாய் இருப்பது மிகவும் கஷ்டம். So for these days if you endure suffering for things that you have not done something wrong, then it's a very difficult thing to endure it. சில நேரங்களிலே நாங்கள் செய்யாத தவறுக்காக நாங்கள் பாடுகள் படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது மனித சுபாவமான இயல்பு, அது கஷ்டமாக இருக்கும். Sometimes when we suffer for things that we have actually not done, it is very difficult for us to accept it. பாருங்கள், வாழ்க்கையிலே இன்றைக்கு வருகின்ற சிலர் சந்திக்கின்ற துன்பங்கள் அவர்களால் தேடிக்கொண்ட காரியம். And sometimes in life whoever who suffer it's all because of what they have accrued. சில நேரங்களிலே சில மனிதர்கள் அவர்களாய் தேடிக்கொண்டு சில நேரத்தில் அந்த துன்பத்தின் ஊடாக கடந்து செல்கிறார்கள். Sometimes certain people go through the suffering because they have earned it. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். I would like to keep an example for you. அங்கே பார்க்கிற பொழுது அங்கே புகைப்பிடிக்கிற அந்த பெட்டியிலே போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அங்கே புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடாகும் என்று போடப்பட்டிருக்கிறது. I will give an example. Outside a box of cigarettes it says that smoking is injurious to health. ஆனால் அதை நாங்கள் குடிக்கின்ற பொழுது அது என்ன செய்கிறது, அது உங்களுடைய உடலுக்கு கேடாகி அது எங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்து இறுதியிலே அது மரணத்தை நாங்கள் தழுவுகிறோம். But if you continue to smoke despite that, it becomes injurious to health and eventually you die because of it. அப்ப இதை நாங்களாகத்தான் நாங்கள் இந்த காரியத்தை தேடிக்கொள்கின்றோம். So this is something that we've earned it. இப்படி பல உதாரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். We can list so many examples. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கடின மனதோடு முரட்டாட்ட மனநிலையோடு செயல்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கஷ்டத்தின் ஊடாக கடந்து சென்றார்கள். So if you see the Israelites, they were performing things that were against God, but so that they were suffering. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மறுத்தார்கள். When the word of God was given, they refused to listen to it. மோசே இப்படியாக நடவுங்கள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டு இருந்தார்கள். When Moses said that this is how you go, they were murmuring against it. ஆகவே அவர்கள் கஷ்டத்தின் ஊடாக கடந்து செல்ல நேரிட்டது. So they had to undergo sufferings. பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒருவர் காண நேரிடும் எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் தேவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரடியான தண்டனைகள் என்று நாம் கூறிவிட முடியாது. Sometimes in life everybody who has suffering or hardship, we cannot say directly that it's an effect from God. நன்றாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். Listen to me and think carefully, my dear children. இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒருவர் காண நேரிடும் எல்லா துன்பங்களும், அதாவது ஒருவர் காணுகின்ற எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும், அது மாத்திரமல்ல தேவனால் அவருக்கு வழங்கப்பட்ட நேரடியான தண்டனைகள் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. We cannot say that anyone who is suffering and having hardship that they were given directly by God. சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே ஒருவர் சந்திக்க நேரிடும் தோல்விகளும் கஷ்டங்களும் வருத்தங்களும் அவருடைய தவறான மனநிலைகளையும் தவறான வழிகளிலும் தவறான குணங்களிலும் தவறான செயல்களிலும் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்திய விளைவுகளே. Sometimes the suffering and the pain that some person has is purely because of their
wrong thinking, wrong ways, or the wrong principles they have in lives. அவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள். Those are self-inflicted. அவர்கள் சில நேரங்களிலே அவர்களுடைய தோல்விகளுக்கு, அவர்களுடைய கஷ்டங்களுக்கு, அல்லது போகின்ற அந்த வருத்தங்களுக்கு, அல்லது போனால் அவர்களுடைய தவறான அந்த மனநிலைகளிலே, அல்லது போனால் தவறான வழிகளிலே, தவறான குணங்களின் நிமித்தமான தவறான செயல்களின் நிமித்தமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அங்கே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். Simply because of their wrong impression, the wrong mindset, or wrong way of thinking and wrong attitude, they inflict harm upon themselves. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது இப்படியாக கூறுகின்றார். Apostle Paul, when he writes to the Galatians, he says as follows: தன் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். Whoever sows to please their flesh, from the flesh will reap. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். Whoever sows to please the spirit, from the spirit will reap eternal life. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் மாமிசத்துக்கென்று விதைக்க போகின்றோமா அல்லது ஆவிக்கென்று விதைக்க போகின்றோமா? So my dear children of God, are we going to sow for flesh or for spirit? தெளிவாக பவுல் இந்த இடத்திலே அங்கே கலாத்தியர் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் என்னத்தை அறுப்பானாம்? அழிவை அறுப்பான். So he writes very clearly to the Galatian church that whoever sows to please their flesh will, from the flesh they will reap destruction. அங்கே மாமிசத்துக்குரிய காரியங்கள் அநேக காரியங்களே அங்கே கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். 19வது 20வது வசனத்திலே மாமிசத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். விக்கிரக ஆராதனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரம், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் மாமிசத்துக்குரிய காரியங்கள் என்று கூறப்படுகின்றது. We can see the acts of flesh in Galatians chapter 5 verse 19 and 20. It lists so many, such as sexual immorality, impurity, debauchery, adultery, witchcraft, hatred, discord, jealousy, etc. There are so many listed there. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்வோமானால் நாங்கள் அந்த காரியத்தின் நிமித்தமாக நாங்கள் என்னத்தை அறுக்கின்றோம்? அழிவை அறுக்கின்றோம். If we do things of this nature, what do? We reap destruction. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The children of God should be sowing for the spirit. ஆவியின் கனிகளை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should sow the spirit of fruits. இதுதான் கர்த்தருடைய பார்வையிலே கிருத்தியாய் இருக்கிறது. These are things that are commendable in the eyes of God. கர்த்தருடைய பார்வையிலே புகழாய் இருக்கின்றது. This is why honor in the eyes of அப்ப God. ஆவிக்குரிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து அங்கே 9 கனியை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அதே கலாத்தியர் 5:21-22 So the fruits of the spirit are mentioned. There are 9 things that's mentioned in the same chapter, Galatians 5. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், இப்படியாக 9 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். Love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness. Likewise, there are 9 things that's mentioned there as the fruits of spirit. பாருங்கள், நாங்கள் மாமிச ரீதியாக சில காரியங்களை நாங்கள் செய்துவிட்டு அது தேவன் வழங்கிய தண்டனை என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. See carefully. We should not do things according to the flesh and then say that this is a punishment from God. எங்களுடைய மாமிசத்தின் பிரகாரமாய் நாங்கள் காரியங்களை செய்துவிட்டு இன்றைக்கு அநேகர் தேவன் இப்படியாக என்னை தண்டித்து விட்டார் என்று சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். I listen that many say that the God has punished them although they have done things through their flesh. பாருங்கள், நாம் தெரிந்து கொண்ட அந்த தவறான வழி நமக்கு சம்பாதித்து தந்த வேதனைகளின் விளைவுகளாய் காணப்படுகிறது. So this is the earnings that we reaped because what we actually the wrong decision we took. நாங்கள் தவறான வழியிலே போனது நிமித்தமாகத்தான் நாங்கள் அந்த வேதனையின் விளைவுகளுக்குள்ளாக போக வேண்டி வருகின்றது. Because we took a wrong turn or the wrong direction, that is why we had to undergo these sufferings. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக கீர்த்தியாக வாழ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பாடுகளை பொறுமையோடு நாங்கள் சகிப்பதினால். What do we do to be commendable in the eyes of God is to bear the pain of unjust suffering. இன்றைய பாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை. There's no one without suffering these days. யாரும் சொல்ல முடியாது எனக்கு பாடுகளே இல்லை என்று. No one can claim that they have no sufferings at all. ஆகவே நாங்கள் தேவனுக்கு முன்பதாக கிருத்தியாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த பாடுகளை பொறுமையோடு நாங்கள் சகிப்பதினால். So if we are to live commendable in the eyes of God, all what we have to do is to bear up the pain of unjust suffering. அங்கே 119வது சங்கீதத்திலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 119:71 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In Psalms 119 verse 71 says as follows: நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். It was good for me to be afflicted so that I might learn your decrees. பாருங்கள், இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான் என்னவாம்,
தான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. See, the psalmist says here, it is very good for me to be afflicted. ஏன் அவருக்கு நல்லதா இருக்கின்றது? Why was it good for him? அதனால் என்ன செய்கிறாராம்? அவருடைய பிரமாணங்களை, வேதத்தை கற்றுக்கொள்கிறார். Because he might learn his decrees. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வேதத்தை அனுதினமும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்கிற பொழுது அது என்ன செய்கிறதாம்? அது நமக்கு பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. So when we have affliction or sufferings in our life, all what we have to do is examine the word of God that gives us strength. அங்கே தேவனுக்கு முன்பாக கீர்த்தியாக இருக்க வேண்டும் என்றால், if you have to be commendable before God, அங்கே 67வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், if you read verse 67 from the same psalm, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். before I was afflicted, I went astray. வழி தப்பி நடந்தேன். நாங்களும் சில நேரங்களிலே வழி தப்பி பலவிதமான பாதைகளுக்கு கூடாக நடந்து சென்றிருக்கலாம். Even us, we could have been gone astray and gone through different routes. ஆனால் இப்பொழுதோ, but now, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதோ, after accepting Jesus Christ, உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கின்றேன். I obey your word. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of இன்றைக்கு God, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிற பொழுது நாங்கள் அதை பொறுமையோடு சகிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் காத்து நடக்கின்ற பொழுது நாங்கள் தேவனுக்கு புகழும் கீர்த்தியும் மகிமையுமாய் காணப்படுவோம். and when we have affliction in our life, if you can endure it and preach the word, practice the word of God, then it will be commendable in the eyes of God. கர்த்தருடைய நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 72வது வசனம், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். Verse 71 again, it says, it was good for me to be afflicted so that I might learn your decrees. And 72 says, the law from your mouth is more precious to me than thousands of pieces of silver and gold. பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகின்றேன். I would like to mention something particularly. அங்கே தேவன் பாருங்கள் தமது வசனத்தில் அருகிலே நம்மை இழுத்து கொள்ளும்படிக்காக அவருக்கு முன்பாக பிரீத்தியாய் இருப்பதற்கு சில வேளைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். So sometimes God also gives you sort of how do you say, affliction, so that you come in the words of God, so you'll be commendable before the eyes of God. ஆகவே தான் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், தேவன் அங்கே தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். That's why in the Old Testament and the New Testament we see that God disciplines their children. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பதன் நோக்கம் என்னவென்றால், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சில வேளைகளிலே சிட்சிக்கின்றார். That is the reason. The reason for God's discipline is that his children should live with love and joy and so much happiness in the world. மாமிச பிரகாரமாகிய தகப்பன்மார்கள் நாங்களே அப்படி நினைக்கின்ற பொழுது நம்முடைய பரமபிதா ஆவிக்குரிய தகப்பன் அவர் எவ்வளவாய் நம்மை குறித்து நினைப்பார். Even the fleshly fathers, if we think like that, our heavenly Father who is in heaven will think more than what we think. நீதிமொழிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே 3வது அதிகாரம் 11ஆம் 12வது வசனத்திலே தேவன் நம்மை சிட்சிக்கிற தேவன் என்று நாங்கள் அதிலே வாசிக்கின்றோம். In Proverbs chapter 3 verses 11 and 12 we see that the Lord disciplines us. அங்கே அவர் சொல்லுகிறார், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. He says, my son, do not despise the Lord's discipline. இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணியதன் நிமித்தமாக பல பாடுகளுக்கூடாக கடந்து செல்கிறார்கள். Sometimes Christians, because they despise the Lord's discipline, they go through many sufferings. ஆகவே நாங்கள் கர்த்தருடைய சிட்சைகளை நாங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. That's why we should not despise the Lord's discipline. கர்த்தருடைய சிட்சை எப்படியாக வரும்? The discipline of God will come சபையின் போதகரின் மூலமாக, மேய்ப்பனின் மூலமாக வரும், through the pastor of the church, அல்லது போனால் தலைவர்களின் மூலமாக வரும், through leaders, அல்லது போனால் இன்னும் ஒரு ஊழியக்காரனின் மூலமாக வரும், maybe through another minister. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த சிட்சையை நாங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. So when people of that nature disciplines us, we should not despise. கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்று நினைத்து நாங்கள் அந்த சிட்சையை நாங்கள் எங்களுக்கென்று உருதாக்கி நாங்கள் அதிலே இருந்து மனம் திரும்பி நாங்கள் செய்த பிழைகளை மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். So if they discipline us, we should accept it and turn our ways from evil so that we could live commendable before God. அடுத்தபடியாக அவர் சொல்கிறார்,
And he says again, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. and do not resent his rebuke. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. Do not resent his rebuke. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of சில God, நேரங்களிலே தேவன் நம்மை கடிந்து கொள்கிற பொழுது நாங்கள் சோர்ந்து போய்விடவே கூடாது. sometimes we resent when he's rebuked. நம்முடைய மாமிசம் பலவீனமானது, Our flesh is weak, நம்முடைய ஆவியோ உற்சாகமானது. but our ஆவி is encouraged. ஆகவே தேவன் நல்லதுக்கென்றே நம்மை தண்டிக்கிறார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அந்த சிச்சையை நாங்கள் நினைத்து நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அந்த பிழையிலிருந்து திருந்தி நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். So we should accept the Lord's discipline wholeheartedly and turn away from our sins and live pleasing to the ways of God. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். Because the Lord disciplines those he loves, as a father the son he delights in. தேவன் சில நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கிற பொழுது எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் சிச்சிக்கின்றார். The reason why the Lord disciplines us because he loves us. அதை நாங்கள் பிழையாக எண்ணிவிடக் கூடாது. So we should not think wrong about it. அந்த பிழையிலே இருந்து நாங்கள் மனம் திரும்பி மறுபடியுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை சில நேரங்களிலே சிச்சிக்கின்றார். Sometimes God disciplines us so that we will turn away from our sin and come into the presence of God. புதிய ஏற்பாட்டிலும் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே புதிய ஏற்பாட்டிலும் தேவன் நம்மை சிச்சிக்கிறவர் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. Even in the New Testament we see that the Lord disciplines us. ஏன் அவர்களை சிச்சிக்கிறார்? அவருக்கு முன்பதாக நாங்கள் பிரீத்தியாய் இருக்க வேண்டும் என்று. Why does he discipline us? So we will be commendable before him. அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், So in Hebrews chapter 12 verse 5, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. My son, do not make light of the Lord's discipline and do not lose heart when he rebukes you. அங்கே நீதிமொழிகளிலே சொன்ன அதே காரியம், பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அதே காரியத்தை இங்கே புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். The same thing that is mentioned in the Old Testament Proverbs, it's mentioned in the New Testament Hebrew. It's the same thing that Lord speaks again. அங்கே 12வது எபிரேயர் 12:6வது வசனத்திலே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்க புத்திமதியை மறந்தீர்கள். And even in verse 6 it said that like a father he disciplines you, he will forget the advice he's given you. சில நேரங்களிலே தகப்பன்மார் சொல்லுகிற புத்திமதிகளை பிள்ளைகள் மறந்து போவார்கள். Sometimes when the advice that the father gives, the children may forget. அடிக்கடி அவர்களுக்கு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் புத்திமதிகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். And regularly parents, fathers and mothers sort of gives advice to the children. காரணம் என்னவென்றால் அவர்கள் நன்றாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்ற நோக்கத்துக்காக. The reason for their continuous advice is that they live properly and they be blessed. அதே போலதான் நம்முடைய அன்பான தகப்பன் ஆவிக்குரிய தேவனும் அதே போலதான். That is how our loving father, the spiritual father we have. அருமையான மகனே மகளே என்று சொல்லி நீ இப்படியாக செய்யாதே, இப்படியாய் செய்யாதே, இது நல்லதல்ல என்று சொல்லி அநேக புத்திமதிகளை அவர் பேசிக்கொண்டே இருப்பார். And similarly he will say, son, daughter, do not do this, do not do that. He chastens everyone because ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக பேசுவார். through the living word he will speak. அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். Through his ministers. அது போல சபையின் சகோதர சகோதரிகள் மூலமாக கர்த்தர் பேசுவார். Or even through the brothers and sisters of the church. அப்ப அந்த சிட்சிகளை நாங்கள் அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. So we should not despise the discipline. காரணம் என்னவென்றால் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. Because we should not resent it. பாருங்கள், அதே அதிகாரத்திலே 8வது வசனத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சையே உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. And in the same chapter verse 8, if you are not disciplined and everyone undergoes discipline, then you are not a legitimate, not true sons and daughters at all. அப்ப என்ன சொல்ல வருகிறார்? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சையே உங்களுக்கு கிடையாது இருந்தால், இவர் சிச்சிக்கிற தேவன் சில நேரத்தில் சில காரியங்களை அவர் சொல்லாவது விட்டால் நாங்கள் எப்படியா இருப்போமாம்? வேசி பிள்ளையா இருப்போம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கேட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அந்த 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 காரியத்தை நாங்கள் திரும்ப செய்யாதபடி கர்த்தருக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். What does he say? If you are not disciplined, if you are not disciplined like undergo the others, then you are not legitimate. So what we need to do is when we have here is discipline, then
then we have to turn away from the sins that we are doing and then come on to the presence of God. ஒன்றை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள We வேண்டும். have to keep one thing in our heart. ஏன் நம்மை தேவன் சிட்சிக்கிறார் என்பதற்கு காரணம் நம்மை கீர்த்தியும் புகழுமாய் வைப்பதற்கு. Because the reason why he is disciplining us is to keep us as honored and commendable. ஆகவேதான் உலகத்திலே வாழ்ந்த நம்மை கர்த்தர் வேறு பிரித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இன்றைய நாளிலும் அவருக்கு தேவனுடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். That is why he separated us from the world and kept us as his children so that we could do his ministries. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாய் காணப்படுகின்றார். Lord Jesus Christ is a great example for all of us. எனவே தான் பேதுரு எழுதுகிற பொழுது தன்னுடைய நிருபத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அங்கே எழுதுகிறதை நாங்கள் பார்க்கலாம். That's why when Peter writes his letters we can see that Jesus Christ is the focal point of it. அங்கே 21வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். In 1 Peter chapter 2 verse 21 we read, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். to this you are called. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? For what are we called? அதற்கு மேலே உள்ள வசனம், தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாய் இருக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். That if you see the verse before, we are called to live commendable before God. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு பிரீத்தியாய் இருக்கும்படியாக. So those who have accepted Jesus Christ as our personal savior have to be aware of one thing, that we need to live commendable before God. நாங்கள் அவருக்கு பிரீத்தியாய் இருக்க வேண்டும் என்றால், if we are to live commendable before God, பாருங்கள் அதே வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, and see in the same verse, because Christ suffered for you. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அந்த பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாக்கி தனக்கு கிரீத்தியும் புகழுமாக வைப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். Because Christ suffered for us, leaving us an example, because he gave his son so that he could suffer, endure the pains of us, so we could live as his children. எங்களுக்காக, எங்களுடைய தரித்திரங்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். And because of our sickness, because of our endurance, because of our problems, Lord Jesus Christ suffered on the Calvary cross. காரணம் என்னவென்றால், நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக பிரீத்தியாய் கிரீத்தியாய் புகழ்ச்சியாய் இருக்கும்படியாக. And for the reason for that is so that you and I could be commendable, honored in before God. அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. And not only that, he says you should follow in his steps. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. You should follow in his steps. உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனேன். So that he's left us an example. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். That's why we should look at Jesus. அவர் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகின்றார். Because he's always an example for us. அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. My dear children of God, we should be always following in his footsteps. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. Christian life is a blessed life. கிறிஸ்துவை போல நாங்கள் அனுதினமும் மாறுகிற வாழ்க்கை கிறிஸ்தவம். Christianity is a life that we change rapidly. நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற காரியம் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். In scriptures we see it teaches us very good deeds. அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம். That is why we have been called. ஆகவே நாங்கள் பிரீத்தியும் கிரீத்தியுமாய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருந்து அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட So if we are to be commendable and honored before God, then we should stand steadfast in our calling so that we follow his footsteps. பாருங்கள், பாடுகளை அனுபவிப்பதற்காகவே அங்கே பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். See, Jesus Christ was sent to this world by the Father so that he could endure the suffering. கிறிஸ்து இயேசுவுக்கே நன்றாக தெரியும், நான் இந்த பூமியிலே வருகிற பொழுது பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டி வரும். Even Jesus Christ knew very well that when he comes onto the earth, he is going to அவர் இந்த suffer. பூமிக்கு வந்தார். That's why he came onto the world. காரணம் என்ன? நம்மை இந்த பாவ பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சந்தோஷமாய் சமாதானமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். And Lord Christ sent his only son to this world so that he could endure our suffering, so we will be redeemed from sin and live as his children. அப்ப அவர் பாடுபட்டு விட்டால் உடனே எங்களுக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்புகின்றது, ஏன் அப்ப இப்ப பாடுகள் வருகிறது?
So if he has had the suffering, then we have a question in our heart, why are we suffering now then? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்காத நிமித்தமாக. Because we do not obey the word of God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நடப்போமானால் அந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் அந்த பாடுகளிலே இருந்து விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். And if we submit to the word of God, even if we have suffering, God is able to redeem us from it. நேரம் போகிறது, நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். அதே அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்திலே இருந்து 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லி அங்கே காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். Because I do not have time, I'm just mentioning the scriptures in the same chapter, verse 11 to 18. You can see it says, obey or submit yourself. நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். So we should always submit ourselves to the word of God, to the ministers of God, to the children of God. Then we have blessings in our life. பாருங்கள், ஆகவே தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். That is why we had to be very, very wary. நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். We need to stand firm in the word of God. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே மத்தேயுவிலே நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். In Matthew chapter 5 at the Mount Sermon, Lord Jesus Christ says, நாம் அறியாமல் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகிப்பது தேவனுடைய பார்வையில் பிரீத்தியாய் இருக்கும். it says that if without knowing, if we are to endure suffering, then it's commendable in the eyes of God. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே என்ன கூறுகின்றார்? What is Jesus Christ saying in the Sermon at Mount? நீதியின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed who are suffering suffering because of the law. சில நேரங்களில் நாங்கள் நீதியாய் காரியங்களை செய்வோம், ஆனால் சில நேரங்களில் துன்பங்கள் வருகிறது. Sometimes we do things righteously, but we have suffering. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். And what does God say? Those who are suffering because of the law, then they are blessed. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The heavenly kingdom is there. கூறிவிட்டு அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. And having said that, in the same chapter verse 11 he says, என்ன சொல்லுகிறார்? என் நிமித்தம், அதாவது கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாளி சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். And he says, blessed are you when people insult you, persecute you, and falsely say all kinds of evil against you because of me. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் சில நேரங்களிலே எங்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரலாம். Because of Jesus Christ, we will be persecuted sometime. ஆனால் நீங்கள் தைரியமாயிருங்கள். But be bold. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். But what does God say? You will be blessed. பாருங்கள், இந்த உலகத்தின் போதனைக்கு இது நேர் விரோதமான ஒரு போதனை. If you see, this is in complete contrast to the teaching of the world. இன்றைக்கு நாங்கள் நிந்திக்கிற பொழுது, எங்களை குறித்து பலவிதமான தீமையான காரியங்களை சொல்லுகிற பொழுது நாங்கள் பொறுமையாக இருந்து நாங்கள் இருப்போமானால் நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம். When people persecute us or falsely say all kind of things against us, if we endure it, then we'll be blessed. ஆனால் உலகத்தான் அப்படியாய் இருக்க மாட்டார். But the worldly people cannot remain that way. அவன் இவனுக்கு நான் ஒரு காரியம் செய்கிறேன் என்று அவன் பழிக்கு பழி வாங்குவதற்கு முயற்சிப்பான். The worldly man will attempt to take revenge. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ போதனைக்கும் உலகத்தின் போதனைக்கும் உரிய வித்தியாசம். That is the difference between the worldly teaching and the Christian teaching. சில நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது சில நேரங்களிலே கடினமாக இருக்கிறது. Sometimes it is very difficult even for Christians to accept these teachings. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். we should look unto God. மாறாக நாங்கள் அநியாயமாய் பாடுபடும் போது அதை பொறுமையுடன் அமைதியாகவும் சகிப்போமாக. Well, likewise what we'll do when we'll bear up the pain for unjust suffering and endure it peacefully, அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். then Lord will bless us. பாருங்கள், அது மறுபடியுமாக 1 பேதுருவின் நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Once again we read 1 Peter chapter 2 verse 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவும் இல்லை. He committed no sins and no deceit was found in his mouth. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்தில் இருந்து இங்கே இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு மேற்கோட்டிட்டு இந்த வசனத்தை காண்பிக்கின்றார். Apostle Peter is showing example from Isaiah chapter 53.
அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவும் இல்லை. For he committed no sin, and no deceit was found in his mouth. அவர் எந்த பாவமுமே செய்யவில்லை, அவருடைய வாயிலே எந்த விதமான ஒரு பொய்யும் இருக்கவில்லை, He வஞ்சனையும் committed no இருக்கவில்லை. sin, and there's no deceit found in his mouth. ஆனாலும் 23வது வசனத்திலே வாசிக்கணும், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். And in verse 23 we see, when they hurled their insult at him, he did not retaliate. When he suffered, he made no threats. Instead, he entrusted himself to him who judges justly. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, அவர் பாவம் செய்யவில்லை, he did not commit sin. அவர் வஞ்சனையும் இல்லை. There's no deceit in his mouth. ஆனாலும் மனிதர்கள் அவரை நிந்தித்து பரியாசம் செய்தனர். But people insulted him. முடிவிலே ஒரு குற்றவாளியைப் போல அவரை கொன்று போட்டனர். Finally, as a criminal, he was killed. பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் நாம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. See, the sufferings of Jesus Christ is a great example for all of அப்ப us. பாடுகள் மத்தியிலே நாங்கள் பொறுமையாய் சகித்தால் தேவனுக்கு முன்பதாக அது கிருத்தியாய் இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். So it says, if you bear up the pain of unjust suffering, it is commendable before God. அந்த நாட்களிலே வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அநேக தேவ ஊழியர்கள் எவ்வளவு பாடுகள் நிமித்தமாய் போனார்கள். And we see in the scriptures that a lot of ministers of God went through எவ்வளவு so many sufferings. உபத்திரவங்களுக்கு கூடாக போனார்கள். They went through so many sufferings, ஆனாலும் அவர்கள் பொறுமையோடு காணப்பட்டார்கள். but they endured it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரலாம். we might also have similar kind of sufferings in our life. அந்த பொறுமையை நாங்கள் பொறுமையோடு நாங்கள் தேவனையோடு ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அது தேவனுக்கு முன்பதாக அது கிருத்தியும் புகழ்ச்சியுமாய் And காணப்படுகிறது. if you endure it and run with God, then it is commendable and honorable before God. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், அங்கே 33இன் 2வது பகுதி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. And it's a very scripture that is very well known to us in John 16:33, that in this world you have sufferings, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், but do not lose hope. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். Do not lose hope. அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற காலங்கள் முழுவதும் எங்களுக்கு உபத்திரவங்கள் வரும். But whatever time that we live in this world, we will ஆனாலும் have நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? திடன் கொள்ளுங்கள், பொறுமையோடு நாங்கள் திடன் கொள்ள வேண்டும். but with endurance we need to take heart, அப்பொழுது கர்த்தர் சொல்கிற, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். because he has said, I have overcome the world. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, உங்களுடைய உபத்திரவங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். do not become weary looking உங்களுடைய at your வேதனைகளை கண்டு sufferings. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். You do not be நம்முடைய weary because of உபத்திரவங்கள் your எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். He has poured all our sufferings onto the Calvary cross. ஆகவே நம்முடைய வாழ்க்கை நாங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காக ஓடுகிற வாழ்க்கையாய் இருக்க So வேண்டும். our life should be a life that we endure and run for Christ. கர்த்தருக்காக ஓடுகிற பொழுது பிசாசானவன் பல விதங்களிலே நம்மை திசை திருப்ப முற்படுவான் உலகத்துக்குள்ளாய். When you run in the word of Christ or for Christ, the Satan will try in many different shapes and forms to turn you back to the world. அப்பொழுதுதான் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That is when we need to be aware. அப்பொழுது நாங்கள் விழிப்போடு காணப்பட Then வேண்டும். we need to be vigilant. ஏனென்றால் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற காலங்கள் இந்த காலங்கள். Because these are the times that the Satan is roaming around as a roaring lion. ஆகவே நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். So we need to endure it with patience. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாய் காணப்படுகிறார். Lord Jesus Christ is a great example before சில us. நேரங்களிலே தேவன் நம்மை சிட்சிக்கின்ற பொழுது நாங்கள் அதை அற்பமாய் எண்ணக்கூடாது. So sometimes when God does discipline us, we should not despise it. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை சிட்சிக்கிறார். ஆகவே நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்பி சரியான பாதைக்குள்ளாக நடந்து செல்ல வேண்டும். Because Lord disciplines those who love, so we should turn away from that and walk in the right path. கர்த்தர் என்னையும் உங்களையும் அதிகமாக நேசிக்கின்றார். Lord loves you and me more. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை சொல்லி இந்த நாளிலும் நான் ஜெபிக்க பிரியப்படுகின்றேன். finally I would like to mention what Jesus Christ said, and I would like to pray. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு. Turn the Bibles with me to John chapter 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் John chapter 10,
9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். From verse 9 we will read. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். Jesus Christ says these living words. நானே வாசல் என்று சொல்லுகிறார். I am the gate, he says. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். Whoever enters through me will be saved. அப்ப தேவன் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாசலாக காணப்படுகிறார். Jesus is Lord is the gate to all of us. ஆகவே அவருடைய வழியாய் நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். So we will be saved if we enter through him. அது மாத்திரமல்ல, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். And not only that, they will come in and go out and find pasture. அப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய மேய்ச்சலை நாங்கள் கண்டடைவோம். Then we will find the pasture according to God. அது மாத்திரமல்ல, 11வது வசனத்திலே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். And in verse 11 says, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கின்றார். Our Lord Jesus Christ is a good shepherd. அவர்தான் எங்களுக்கு தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கின்றார். And he is the only one who laid down his life for us. காரணம் என்னவென்றால் நாங்கள் பரிபூரணப்படும்படியாக. Because so that we be completed. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, So my dear children of God, சோர்ந்து போகாதீர்கள். do not be weary. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். Lord Jesus Christ says in verse 11, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God who are listening to these words, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கின்றார். the Lord has interceded with us. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். Let us obey or submit ourselves to the word of God. பாடுகள் வருகிற பொழுது நாங்கள் பொறுமையோடு சகிப்போம். When we have sufferings, let you endure it with எனக்கும் patience. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கின்றார். He has kept a crown for a அந்த jewel crown for கிரீடத்தை us. பெறும்படியாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். And we should run towards receiving that crown. ஆகவே எங்களை பிரீத்தியாய் வைக்கும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். Lord, God wants us to be commendable before ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் உபத்திரவங்களிலே நாங்கள் பொறுமையோடு சகிப்போம். ஆனால் அதன் நிமித்தமாக நாங்கள் கிரீத்தியும் புகழுமாய் இருப்போம் தேவனுக்கு முன்பதாய். So if we are able to bear the pain and the unjust suffering and endure it, we will be commendable before God. ஆகவே பாடுகளை கண்டு சோர்ந்து So போகாதீர்கள். do not become weary looking at your தொடர்ந்து sufferings. உற்சாகமாய் கர்த்தருக்காக காரியங்கள் Be செய்யுங்கள். encouraged and continue to do ministry. கூடிய for work. சீக்கிரத்திலே மறுபடியுமாக ஆலயங்கள் திறக்கப்பட போகிற சபை கட்டடங்கள் திறக்கப்பட போகிறது. Very soon the buildings will be open for நாங்கள் services. இன்னுமாக உற்சாகமாய் கர்த்தருக்காக நாங்கள் ஓட போகின்றோம். We are going to run even more encouraging இந்த 5 before God. மாதங்கள் நாங்கள் கர்த்தர் எங்களை புடமிட்டிருக்கின்றார். All these 5 months God has made us நானும் perfect நீங்களும் பொன்னாக விளங்கும்படியாக. so that you and I could shine like God. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, சோர்ந்து do போகாதீர்கள். not become weary. பாடுகளை கண்டு அஞ்சாதீர்கள். Do not become worried about வேதனைகளை கண்டு sufferings. கலங்கி தவிக்காதீர்கள். Do not become weary. பொறுமையோடு நீங்கள் ஓடுங்கள். Endure it and run அப்பொழுது patiently. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து The Lord வழிநடத்துவார். will continue to bless you. நமக்கு உபத்திரவங்கள் வருகும் உண்டு. When there might be sufferings for us, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். but do not become weary because I have overcome the world, he said. வாக்கு குறைத்தவர் வாக்கு மாறாதவர். And the one who gave the word is not to go turning back. இந்த காலை வேளையிலும் எல்லாருமாய் நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? This morning shall we all close our eyes and look upon தயவு God. செய்து யாவரும் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்போடு I கேட்டுக்கொள்கின்றேன். kindly ask each one of you to stand up. நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் கனத்தை கொடுப்போம். Let us give the reverence to God. நாங்கள் வீட்டிலே இருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் நாங்கள் எழுந்து நின்று இந்த நாளிலே ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுப்போம். Even though we worship God from our houses, let us stand and commit ourselves to அவர் God. இன்றும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற He தேவனாய் loves இருக்கிறார். us more even today. எங்களை அதிகமாய் அவர் எங்களை அன்பு செலுத்துகிற தேவனாய் He இருக்கிறார். loves us more today. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So my dear children of God, தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருக்காக ஓடுவோம். let us continue to run for God. பொறுமையோடு நாங்கள் காத்திருப்போம். With patience let us இந்த wait. உலகத்திலே அவர்கள் எங்களுக்கு பிரீத்தியாய் வைக்க அவர் எங்களை விரும்புகிறார். And he wants us to be commendable in the world. ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். Let us submit ourselves to அவருடைய his words. சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். Let us listen to his voice. தொடர்ந்தும் கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். Let us continue to rise and shine for God. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு என்ன செய்ய திட்டமாய் இருக்கிறாரோ உங்கள் மூலமாய் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் Whatever இருக்கிறார். God has planned to do through you, he is able to fulfill it through you. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அந்த கீழ்ப்படிவு அவசியமாய் இருக்கிறது. But for you and me, that obedience is அந்த important. பொறுமை அவசியமாய் இருக்கிறது. That patience is important. பாடுகள் வருகிற பொழுது நாங்கள் பொறுமையோடு சகிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves when we have suffering so that we endure it with ஆண்டவராய் patience. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாய் இருக்கின்றார். Lord Jesus Christ is a great example for us. ஆகவே தான் நாங்கள் பேதுரு நிருபத்திலே பார்க்கிறோம், அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் தொடர்ந்து
வரும்படி அவர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். That is why in the book of Peter we read that we follow his steps, so he's kept an example. இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்ற எங்களை ஒப்புக் கொடுப்போமா? Shall we commit ourselves in our spiritual life to follow his footsteps? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்ற முடியாத பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள், துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் ஏற்படலாம். There might be many sufferings, troubles or turbulence in our life that we cannot follow his footsteps. எங்களுடைய பாடுகள், தரித்திரங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா சாபங்களிலும் இருந்து, வியாதிகளிலும் இருந்து, தரித்திரங்களிலும் இருந்து விடுதலை வேண்டி கொடுத்து விட்டார். But for all our troubles and worries, he has already given his only son, so he could bear our troubles on the Calvary cross. என்னையும் உங்களையும் தேவனுக்கு முன்பதாக கிருத்தியாய் வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். So God would like to keep us honored in front of everyone. ஆகவே இந்த நாளிலும் எங்களை ஒப்பு கொடுப்போமா? Shall we commit ourselves? எல்லாருமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே ஜெபிப்போமா? Shall we all commit ourselves and pray? தொடர்ந்து ஆண்டவரே, நான் உமக்காக ஓடு, உமக்காக வாழ இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? Shall we say that, Lord, I commit so that I could run to live for you, Father? நீங்கள் வீடுகளிலே இருந்தாலும் தேவன் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கின்றார். Even if you are at homes, the Lord is able to examine your hearts. நீங்கள் எப்படியாய் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், எப்படியாய் கர்த்தரை துதிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I do not know how you praise and worship God. ஆனால் நாம் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே There is a living God who is looking on all of us. நம்முடைய இருதயங்களை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்றார். He knows our hearts very well. எனக்கு தெரியாது உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று. I do not know what is in your உங்களுக்கு heart. தெரியாது என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது. You do not know what is in my heart. நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் தேவன் ஒருவரே. But he is the only one who is able to examine our இந்த hearts. நாளிலும் நாங்கள் தொடர்ந்து பொறுமையோடு கர்த்தருக்காக உற்சாகமாய் ஓடுவோமா? Let us endure and run patiently. for என்ன God. பாடுகள் வந்தாலும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், தொடர்ந்து நான் உமக்காக ஓடுவேன் என்று சொல்லுவோமா? Shall we say, whatever the sufferings we have, I commit and I continue to run for you, Father. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். Shall we say that I commit myself, O Father? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Oh Heavenly Father, we give thanks to you. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கின்றேன். Lord, I pray for every child of God who has listened to this word of God today. ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீர்களா? Lord, you intercede with each one. ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து புடமிடும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that we continue to harness நாங்கள் each one, ஒவ்வொருவரும் இன்னுமாய் பொன்னாக விளங்க வேண்டும். so that every one of us can shine like gold. ஆகவே இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் So ஆண்டவரே. we commit ourselves, O Father. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we commit ourselves, O Father. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் பொறுமையாய் சகிக்கிற பொழுது அது உமக்குடைய பார்வையிலே பிரீத்தியாய் இருக்கிறது. Oh Lord, when we have where the unjust suffering and if we endure, it is commendable in your eyes. அது மாத்திரமல்ல, நாங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்கிற பொழுது அதை பொறுமையோடு சகித்தால் அது இன்னுமாய் உமக்கு முன்பதாக பிரீத்தியாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். And not only that, we see in the scripture that if we suffer doing good and endure it, it is commendable before you, God. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், Lord, strengthen each one of us. ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. Comfort us. விசேஷமாக இந்த ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அதிகமாய் நீர் பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி தொடர்ந்தும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that in these difficult times that you encourage each one of us more and hold our hands and walk up. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை அவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Whoever who may pray for any request, Lord, let your power touch them, O Father. என்னென்ன கஷ்டங்கள் பாடுகளுக்கு கூட கடந்து செல்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரை விடுதலை உண்டாகும்படியே நான் ஜெபிக்கிறேன். Whatever the suffering that they go, and let them in their hearts and their house they have a deliverance, O Father. நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்பதை காணட்டும். Let them see that you are a living God. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். In your holy hands we commit each one. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We lift you up, Father. உமக்கொருவருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். Let all praise, honor and glory be to you, Father. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. And in the name of the Jesus Christ who died and got resurrected and is about to come again. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Lord, continue to bless each one of you. God bless you all. God bless you all. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து சுதந்திரிக்க போகிறோம். My dear brothers and sisters, today, this morning, we're going to read our promised word. இந்த வருஷத்துக்கு என்று கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். The Lord has given us a promised word this year. இந்த வாக்குத்தத்த வசனமானது ஏசாயா 40 அதிகாரம் 5 வசனத்திலே காணப்படுகிறது. The promised word is from Isaiah chapter 40, verse 5. இந்த வசனத்தை நான் முதலிலே ஆங்கிலத்திலும் பின்பு தமிழிலுமாக நான் வாசிக்க போகிறேன். I'm going to read the verse first in English and then in Tamil.
என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். Join with me and read along with me. உரிமையோடு உரிமை பாராட்டி நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம். Isaiah chapter 40 verse 5. And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see together, for the mouth of the Lord hath spoken it. I'll read it again. And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see together, for the mouth of the Lord hath spoken it. தமிழிலே வாசிக்கிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 5 வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. ஆமென். நம் யாவருமாய் ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை வேத வசனத்தின் மீது வைத்து அதை நமக்கு உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நாங்கள் ஜெபம் செய்வோம். Let's put our hands on the verse and take it as our own and pray. அன்பின் பரலோக பிதாவே, Dear Heavenly Father, இந்த காலையிலும் இந்த வாக்குத்த வசனத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். this morning we take this verse as our own. ஆண்டவரே, இது ஒரு மகிமையின் ஆண்டு. This is a great year. ஆண்டவரே, இந்த உம்முடைய மகிமை எங்கள் வாழ்விலும் எங்களுடைய சபையிலும் எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரை வெளிப்படட்டும். Let your greatness be shown in this nation and in our church. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your greatness may show to this world. உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். All worship and praise unto you. இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். And this morning we're going to go into hear your words. உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை நீர் அபிஷேகித்து எங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீராக. We ask you to use the preacher who's going to preach the word. உமக்கு எல்லா கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். That all praises be unto you. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. ஆமென். இப்பொழுதும் காணிக்கை வேலையாக இருக்கிறது. நாம் யாவரும் நம்முடைய காணிக்கைகளை எடுத்தவாறு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அப்பா இணையதள வாயிலாக ஆண்டவரே அப்பா செலுத்துகிறதான ஒவ்வொரு காணிக்கைகளையும் இந்த தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா காண்கிறீங்க. அப்பா ஆண்டவரே செலுத்துகிறதான அப்பா உற்சாகத்தோடு கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா எங்க இடத்துல எது இருந்தாலும் அதில் ஆண்டவரே என் தேவனுக்கு என்று நாங்கள் கொடுக்கும் போது ஆண்டவரே அது உற்சாக மனதோடு நாங்கள் கொடுத்தால் என் தேவன் அதை நீங்க கனப்படுத்தி அப்பா அதுக்கான ஆசீர்வாதங்களை தருகிறவரா இருக்கிறீங்க. அப்பா கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இதுவரை நடத்தி வந்தீங்க ஆவியான ஆண்டவரே கொடுக்க முடியாத ஒவ்வொருவருடைய கரங்களை ஆண்டவரே என் தேவன் நீங்க அடுத்த முறை கொடுக்கத்தக்கதாக நீங்க மாற்றி ஆண்டவரே அவர்களை நீங்க ஆண்டவரை வழி நடத்தி அப்பத்துக்கு தண்ணீர் குறைவில்லாமல் நடத்தி வந்தீங்க. இனிமேலும் நடத்தி உங்களுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக அப்போ ஒவ்வொரு நீங்க சாட்சியாக நிற்க வைத்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டும்படியாக அப்பா கொடுத்த கரங்களையும் கொடுக்க முடியாதவர்களை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும்படியாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாங்கள் முக்கியமான ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். Dear brothers and sisters, this morning we're now going to pray for an important issue. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றி நடமாடுகிற இந்த பயங்கரமான கொள்ளை நோயை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். This year we are hearing a lot about this killer virus COVID. எங்கு உலகம் எங்கும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். We are seeing a situation where all nations are being affected. இந்த காலை வேளையிலும் கூட விசேஷித்தமாக இந்த நாம் வாழுகிறதான இங்கிலாந்து தேசத்துக்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களுக்காகவும் நாம் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We're especially going to pray for this virus in this nation and the nations that are being affected by it. இந்த நாட்களிலே எந்தெந்த தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக விடுதலைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். We're now going to pray for the deliverance of all nations. அந்த தேசங்களிலே ஒரு புதிய ஒரு மாற்றம் உருவாகத்தக்கதாக கர்த்தர் இந்த கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let's pray that God will bring a stop to this virus. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நம்முடைய கரத்தை வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Wherever you're sitting, raise your hand and let's pray. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We're going to pray in the mighty name of Jesus. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். This morning we're praying for all the nations that are being affected. ஆண்டவரே, எல்லா தேசங்களையும் ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். Dear Father, we ask you to look upon these nations. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொள்ளை நோய் தடுத்து நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, we ask you to stop this killer virus. ஆண்டவரே, இந்த காரியத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போவானாக.
Let this Satan be ashamed. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதம் செய்யும்படி நாங்கள் Let ஜெபிக்கிறோம். your hands do miraculous work. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும். Oh, dear Heavenly Father, we ask you to hear every prayer. ஆண்டவரே அற்புதத்தை செய்திடும் சுவாமி. Do a great miracle. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி தடுத்து நிறுத்தப்படுவதாக. In the name of Jesus, oh Father, let this virus be stopped once and for all. அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் We will நாமத்தினாலே. take this miracle for us. உமக்கே சகல துதி மகிமை செலுத்துகிறோம். All praises and glory to you. ஆமென். Amen. இரண்டாவதாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த வியாதியின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Secondly, we're going to pray for the families who are affected by the virus. எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். Many families are in tears for their lost ones. எத்தனை பேர் தங்களுடைய தொழில்களை இழந்திருக்கிறார்கள். Many people have lost their jobs. எப்படி பல்வேறு பொருளாதார நெருக்கடியிலே பல்வேறு இழப்புகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். We're seeing a great loss. ஆகவே பல்வேறு இழப்புகளுக்கு மத்தியிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are still living amongst the losses that we face. ஆகவே இந்த வழியில நாங்கள் ஜெபம் பண்ணும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம், ஆறுதலின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தனிநபர் மீதும் நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். We're now going to pray that the blessings and comforting of God may be upon those individuals. ஆகவே எல்லாரும் இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let's raise our right hand up and pray. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. in the name of Jesus. ஆண்டவரே யார் யார் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ, ஆறுதலின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார வாழ்க்கையிலே ஆண்டவரே செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. உமக்கே சகல துதி கனமகிமை செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே சுவாமி நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட அருமையான செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Dear brothers and sisters, we hope you have heard and been blessed by the word. இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். We hope the sermon has been very useful to you. இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஆராதனையின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். We have come to an end of this. இந்த ஆராதனையின் நிறைவு செய்வதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் நான் நிறைவு செய்ய பிரியப்படவில்லை. Before we end this service, we would like to give you an opportunity. இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை இதுதான் முதல் முறையாக இன்றுதான் ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே, ஆனால் If this is the first time you have heard about Jesus, நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க பிரியப்படுகிறோம். we would like to pray for you. அது மட்டுமல்ல, உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். We are also ready to help you. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே அருகாமையில் உள்ள நல்ல சபைக்கு சென்று ஆண்டவராக இயேசுவை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். We would like to ask you to find a church by your local area and to go visit there. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்திலே சபை இல்லாதிருக்குமானால், However, if you do not have a local church, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு நல்ல சபையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். please do contact us and we would offer you a local church nearby you. மறந்துட வேண்டாம், இயேசுவே உண்மையான தேவன். Do not forget that God is the true God இயேசுவே நமக்காக சிலுவையிலே மரித்தவர். and that Jesus had died for us on the cross இயேசுவே நமக்காக உயிரோடு எழும்பினவர். and he had risen back alive for us. இன்றைக்கு நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. He is by the right side of the Lord and for us. ஆமென். ஆகவே இந்த காலை வேளையிலே தைரியமாய் நீங்கள் இயேசுவண்டையிலே வாருங்கள். Today, bravely come into Jesus. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். Give your life to God. அவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அவர் தர ஆயத்தமாயிருக்கிறார். He has the opportunity to give you a bright future. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. அன்பின் பரலோக பிதாவே, Dear Heavenly Father, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வருகிறோம். in the name of Jesus Christ, we come into your presence. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இப்படியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We would like to praise you for giving us this opportunity to worship you. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு செவி கொடுத்த, ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for every individual that has joined us today. ஆண்டவரே, முதல் முறையாக நீர்தான் உண்மையான தெய்வம் என்று கேள்விப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். We pray for every individual who has heard about the Lord for the first time. ஆண்டவரே, நீர் நல்லவராக அவருடைய வாழ்க்கையில நீர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask you to get involved with their lives. அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும். Let their situations change. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் சுவாமி. Let their tears be wiped away. அவருடைய கவலைகள் மாறட்டும்.
Let the sadness be gone. ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்தார். Oh dear my Father, we ask you to play miracles in their life. ஆண்டவரே இந்த நாளில் கூட சுவாமி நீர் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise and thank you for being with us today. ஆண்டவரே மறுபடியும் கூட சுவாமி இன்னொரு ஆராதனையிலே நாங்கள் இப்படியாய் கலந்து கொண்டு போய் துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். Please do help us to have the same opportunity for next time. அதுவரைக்கும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதாக. Until then, may your protection be amongst us. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ, we pray. ஆமென். Amen. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் For the grace of the Lord, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் and the communion of the Holy Spirit, கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக until Lord's arrival, நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. be with us. ஆமென். Amen. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 மறுபடியும் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. And once again, before we see you, may the Lord be with you. ஆமென். God bless Amen. you. God bless you. Dear friends and family, we hope you have enjoyed our service today. We pray that God has touched each one of you as well. If you have any prayer requests, please visit our website or any of our social media platforms, and we are here to help you. For further information, please stay alert on our website, our Facebook, our Twitter, our Instagram, and our YouTube pages. And we are all here to help you and to share the word of God. Once again, we'd like to say a big thank you for joining in our live stream today. Please stay blessed and God bless you. கிறிஸ்துவுக்கு அன்பான நேயர்களே, எங்கள் நேரடி ஒளிபரப்பை பார்த்த அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் ஊழிய விவரங்களை பற்றி மேலும் நீங்கள் அறிய விரும்பினால் எங்கள் வலைத்தளம் மற்றும் சமூக ஊடகங்களையும் நீங்கள் பார்வையிடுமாறு வேண்டுகொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப கோரிக்கைகள் இருப்பின் தயவு செய்து எங்கள் வலைத்தளம் மூலம் எங்களுக்கு அறிய தரவும். மறவாமல் ஒவ்வொரு ஞாயிறும் எங்கள் நேரலை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.